நமது ஊரின் பாதுகாப்பினா ஜவ்வாலை அணையினுடைய பெருவிழாவுடைய உச்சகட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த உச்சகட்டத்திலே நற்கருணை நாளை பற்றி நாம் சிந்திக்கவும், அதற்கு மேலாக இன்றைய தலைப்பாக அன்னை மரியாள் ஒரு நற்கருணை பேழை என்ற கருத்தியலிலே நாம் சிந்திக்க இந்த நாளிலே முதலில் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்னை மரியாள் நற்கருணையின் முதல் பேழை. நற்கருணை பேழை என்றால் என்ன என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு தெரியும், இந்த நற்கருணை பேழை இங்கே இருக்கிறது. அதிலே அருள்பணியாளர்கள் திருவிருந்தை முடித்த பிறகு மீதி இருப்பவற்றை அங்கே எடுத்துக் கொண்டு வருகிறார்கள். அதைதான் நாம் சொல்லுவோம். நற்கருணை பேழை என்பது என்ன என்று நாம் சொல்லுகிறோம். அது மீதியான ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட உயிருள்ள அந்த தசை, அதை நாம் ஒரு பெட்டியிலே பாதுகாத்து வைத்திருக்கிறோம் என்பதுதான் மேலோட்டமாக நாம் தெரிந்திருக்கிறோம். ஆனால் அப்படி அல்ல. இது விசுவாசத்துடைய மறைபொருள். இதனுடைய அடித்தளம் என்பது பழைய ஏற்பாட்டில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இதை நீங்கள் முதலில் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நற்கருணை பேழை என்ற கருத்தியல் எப்பொழுது எங்கிருந்து வந்தது என்பதை நாம் பார்க்கும்போது, அது பழைய ஏற்பாட்டில் தொடக்கத்திலேயே பழைய ஏற்பாட்டில் வந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பார்க்கிறோம், விடுதலை பயணம் 25வது அதிகாரத்திலே 10லிருந்து 22வது வசனங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறார். என்னவென்று சொன்னால், யாவர்கள் மோசேவுக்கு ஒரு கட்டளை இருக்கிறார். நீ ஒரு பேழை உருவாக்க வேண்டும். இந்த பேழை அது அழகாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதனுடைய அகலம் எவ்வளவு, நீளம் எவ்வளவு, உயரம் எவ்வளவு. இந்த பேழையை உருவாக்கி நீ எப்பொழுதும் உம்முடனே வைத்திருக்க வேண்டும். இதற்கு பெயர் உடன்படிக்கை பேழை, தி ஆர்க் ஆஃப் தி கவெனன்ட் என்று சொல்வார்கள். உடன்படிக்கை பேழை. ஏன் கடவுள் யாரை கடவுள் போய் சொன்னார் என்று பார்க்கும்போது, இந்த உடன்படிக்கை பேழை எதை குறிக்கிறது என்று சொன்னால், ஆண்டவருடைய பிரசன்னம் உடனிருப்பு, என்னாலும் நான் உங்களோடு இருப்பேன். இந்த பேழை எப்பொழுதெல்லாம் உங்களோடு இருக்கிறதோ நான் உங்களோடு இருக்கிறேன் என்பதன் பொருள். அதை பார்க்கிற இஸ்ரவேல் மக்களுக்கு, என் தேவனால், என் தேவன் என்னோடு இருக்கின்ற பொழுது, என் கடவுள் என்னோடு இருக்கின்ற பொழுது எனக்கு எந்த பயமும் இல்லை என்ற உடனிருப்பை குறிப்பதற்காகத்தான் இந்த உடன்படிக்கை பேழையை யாவே கடவுள் உருவாக்கினார். ஆகவே இந்த உடன்படிக்கை பேழை அதற்குள்ளே என்ன இருக்க வேண்டும் என்று யாவே கடவுள் சொல்லுகிறார். 10 கட்டளைகள். அந்த 10 கட்டளைகளுடைய 2 பலகைகளை, 10 கட்டளைகள் 2 பலகைகள் அடங்கிய 10 கட்டளைகளை உள்ளே இருக்க வேண்டும். நாம் பார்க்கிறோம், அதை 1 அரசர் 6வது அதிகாரம் 8வது அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதற்கடுத்தாக மன்னா அடங்கிய அந்த சாழிகள். மன்னா நமக்கு தெரியும், ஆண்டவர் பாதுகாப்பிலே யாரை கடவுள் அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு மன்னா பொழிந்து உணவளிக்கிறார். அந்த மன்னா அது இருக்க வேண்டும். அடுத்ததாக ஆரோனின் கோல் அதில் இருக்க வேண்டும். ஆகிய 3ம் அந்த உடன்படிக்கை பேழையிலே இருக்க வேண்டும் என்பதை யாவை கடவுள் மோசேவுக்கு கட்டளையிட்டார். அதன்படி அவர் அந்த பேழை உருவாக்கி இந்த 3 பொருட்கள் உள்ளே வைத்து அதை எப்பொழுதும் சந்திப்பு கூடாரத்தில் அவர் வைத்திருப்பார்கள். அப்படி என்றால் நமக்கு தெரியும், இஸ்ராயேல் மக்கள் ஒரு நாளுடைய கூட்டமாக வாழ்ந்தார். ஒரு நிலையான ஒரு இடத்தில் அவர்கள் இல்லை. எப்பொழுதுமே அவர்கள் ஊரை விட்டுவிட்டு அவர்கள் ஊர்தோறும் சென்று தனது ஆடு மாடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தார்கள். ஆகவே நாம் எங்கெல்லாம் செல்கிறோமோ அங்கெல்லாம் ஒரு உடன்படிக்கை பேழையை எடுத்துக் கொண்டு செல்வார்கள். அந்த அர்த்தம் என்ன? இந்த உடன்படிக்கை பேழை என்பது
அங்கே கடவுளுடைய உடனிருப்பு அவருடைய பிரசன்னம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம் இஸ்ரவேல் மக்கள் பல நன்மைகளை பெற்றார்கள். குறிப்பாக அவர்கள் எங்கெல்லாம் செல்கிறார்களோ அங்கே அந்நியர்கள் அவர்களை தாக்குகின்ற பொழுது இந்த உடன்படிக்கை பேழை எப்பொழுதெல்லாம் அவர்கள் பக்கத்தில் வருகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் வெற்றி கிடைத்துக் கொண்டிருந்தது. அவர்கள் வெற்றி வாங்கி சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த உடன்படிக்கை பேழையை எப்பொழுது மறந்து போய்விட்டார்களோ, எப்பொழுது அந்த உடன்படிக்கை பேழையை பற்றி கவனம் குறைவில்லை, அதை பற்றி கவலைப்படாமல் இருந்தார்களோ அப்பொழுதெல்லாம் அந்நியர்களால் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். அவர்கள் தோல்வியை தழுவினார்கள். அதுதான் நாம் பார்க்கிறோம். என்ன 14வது அதிகாரத்திலே 44வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். உடன்படிக்கை பேழை அவர்கள் இல்லாத பொழுது தண்டனைக்கு எதிராக நடந்த போரில் அவர்கள் தோல்வி தழுவினார்கள், தோல்வி அடைகிறார்கள். அதோடு மட்டுமல்ல, இப்படி எப்பொழுதெல்லாம் அவர்கள் உடன்படிக்கை பேழை இல்லாமல் இருந்தார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் அந்நியர்களால் எதிராளிகளால் அவர்கள் தாக்கப்பட்டு சொந்தமாக அதே வேளையில் நாம் இன்னொரு உதாரணத்தை நாம் பார்க்கிறோம். அந்த உடன்படிக்கை பேழை இருக்கின்ற பொழுதே பெலிஸ்தர்களுடன் அவர்கள் போரிடுகிறார்கள், அவர்கள் சண்டை போடுகிறார்கள். அப்பொழுது உடன்படிக்கை பேழை இருக்கின்ற பொழுது அவர்கள் போரிடப்படுகிறார்கள். இது ஒன்றும் புரியவில்லை. உடனடியாக அந்த பெலிஸ்தர்கள் என்ன செய்கிறார்கள்? உடன்படிக்கை பேழையை திருடிக் கொண்டு சென்று அவர்கள் தங்கள் இடத்திலே அவர் வைத்துக் கொடுத்தார்கள் உடன்படிக்கை பேழையை. இதை நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 5வது அதிகாரம் 6வது அதிகாரத்திலே இதை பற்றி விவாதிக்கப்பட்டிருக்கிறது. உடன்படிக்கை பேழை இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு தோல்வி வந்தது. ஆனால் அந்த உடன்படிக்கை பேழையை எடுத்துச் சென்று வருகின்ற பொழுது என்ன நடந்ததுன்னு சொன்னால், அந்த உடன்படிக்கை பேழையை அவர்கள் ஆலயத்தில் வைக்கின்ற பொழுது அவருடைய கடவுள்கள் கீழே முகம் குப்புற விழுந்து அந்த உடன்படிக்கை பேழை கீழே கிடந்ததை அவர்கள் பார்க்கிறார். மீண்டும் எடுத்து அந்த சிலையை அவருடைய கடவுளை அவர் வைக்கின்ற பொழுது மீண்டுமாக மேலே கீழே விழுந்து அந்த உடன்படிக்கை பேழையின் கீழே முகம் குப்புற விழுந்ததை பார்க்கிறார்கள். இன்னும் சற்று பார்க்கின்ற பொழுது அங்கே அவர்களுக்கு கொண்டை வருகிறார்கள். அப்பொழுது அவர்கள் பெலிஸ்தர்கள் உணர்கிறார்கள், இந்த உடன்படிக்கை பேழை என்பது ஒரு பெரிய சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. ஆகவே இதை நாம் வைத்திருக்க கூடாது, மீண்டுமாக நாம் இஸ்ரவேல் மக்களிடத்திலே கொடுத்துவிட வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறார்கள்? அந்த உடன்படிக்கை பேழையை ஒரு 2 பசுக்கள் அடங்கிய ஒரு மாட்டு வண்டியிலே வைத்து அலங்காரமிட்டு அவர்கள் இஸ்ரவேல் மக்களிடத்திலே அனுப்புகிறார்கள். ஆக உடன்படிக்கை பேழை என்பது அவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இறைவனுடைய பிரசன்னத்தையும் கடவுளுடைய மாட்சியையும் உடனிருப்பையும் காட்டுகின்ற ஒரு பேழையாக, ஒரு கருவியாக, ஒரு அடையாளமாக அது இருந்ததை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது அன்னை மரியாள் எப்படி தற்கொலை பேழை அது உடன்படிக்கை பேழையாக இருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி அவர்கள் போகின்ற பொழுது 2 பசுக்களை கட்டி அந்த வண்டியிலே உடன்படிக்கை பேழையை அலங்காரம், அதனால தான் நாம் நற்கருணை வண்டியை அவ்வளவு ஆதாரம் செய்கிறோம். எல்லாவற்றுக்கும் பின்னாடி இருக்கிறது. ஏதோ வேலை இல்லாமல் நன்றாக செய்ய வேண்டும் என்று காசை விரைவு செய்து பூவை வைத்து அல்லது அலங்காரம் செய்து கொண்டு வரும் அர்த்தம் அல்ல. இது பழைய ஏற்பாட்டில் இருந்து கொண்டு வரப்பட்ட உண்மை. அந்த பெலிஸ்தர்கள் அந்த உடன்படிக்கை பேழையை அந்த வண்டியை அலங்காரமிட்டு அழகாக செய்து மிகுந்த மரியாதையோடு அவர்கள் இஸ்ரவேல் மக்களுக்கு மீண்டும் அனுப்புகிறார்கள். அப்பொழுது தாவீது அரசன் அதை பார்த்து கலங்குகிறார். அப்பொழுது அவன் சொல்கிறான், ஆண்டவரின் பேழையை நான் எவ்வாறு எதிர்கொள்வது? 2 சாமுவேல் 6வது வசனத்திலே ஆண்டவரின் பேழையை நான் எப்படி எதிர்கொள்வது? இந்த பெலிஸ்தீனியர்களை நான் எடுத்து விட்டேனே என்று கலங்குகிறார். இப்பொழுது அன்னை மரியாள் நாம் உடன்படிக்கை பேழையை நாம் சொல்கிறோம், நற்கருணை பேழையை சொல்கிறோம். லூக்கா நற்செய்தியிலே அன்னை மரியாளுக்கு மங்களவார்த்தை சொன்ன பிறகு ஓடி செல்கிறார் எலிசபெத் அம்மாவை சந்திப்பதற்காக. அங்கே எலிசபெத் அம்மா தாவீது சொன்ன அதே வார்த்தையை இருக்கிறார், என் ஆண்டவரின் தாயை நான் வெளியே வர மாட்டார். இரண்டுக்கும் ஒற்றுமை. அங்கே தாவீது சொன்ன உடன்படிக்கை பேழையை நான் எப்படி என்னுடைய ஆண்டவரின் பேழையை எதிர்கொள்வது என்று சொன்னதை போன்று இங்கே
எந்த ஆண்டவருக்காக நான் எப்படி எதிர்கொள்வது என்று அவர் சொல்கிறார். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், அங்கே உடன்படிக்கைக்காக வருகிற பொழுது ராமதாசோடு மக்கள் அனைவரும் ஆதரிக்கிறார். அகமகிழ்ந்து அங்கே மகிழ்ச்சியால் துள்ளியிருக்கிறார்கள். உடன்படிக்கை வேலை வந்துவிட்டதே, மீண்டும் கடவுளுடைய பிரசனம் இடத்தில் வந்துவிட்டதே என்று அவர்கள் ஆதரிக்கிறார்கள். அதே போன்றுதான் எலிசபெத்தம்மா அன்னை மரியாதை ஆற தழுவுகின்ற பொழுது, என் ஆண்டவரின் தாய் என்பவர் நான் யார் என்று ஆற தழுவுகின்ற பொழுது, அங்கே அவள் மகிழ்ச்சியில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளியது. அப்படி என்றால் அன்னை மரியா உடன்படிக்கை வேலையாக இருக்கிறார். உடன்படிக்கை வேலையில் இருப்பது யார்? கடவுள், கடவுளுடைய மகன். அதுக்கடுத்து நாம் பார்க்கிறோம், அந்த உடன்படிக்கை வேலை ஓமேலை ஏதோம் என்ற வீட்டில் 3 மாதங்கள் தங்கியிருந்தது. 2 சாமுவேல் 6:11 நாம் பார்க்கிறோம். ஓமேலை ஏதோம் என்ற வீடுகளில் 3 மாதம் இந்த உடன்படிக்கை வேலை இருந்தது. அதே போன்றுதான் அன்னை மரியா என்ற உடன்படிக்கை வேலை எலிசபெத்தம்மா வீட்டிலே 3 மாதம் தங்கியிருந்தார். அதனால நாம் சொல்கிறோம், அன்னை மரியா ஒரு உடன்படிக்கை வேலை. ஆனால் புதிய ஏற்பாடு நாம் பார்க்கிற பொழுது அன்னை மரியா நற்கருணை முதல் வேலை என்று தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார். இது பழைய ஏற்பாட்டில் இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புதிய ஏற்பாட்டில் நாம் என்ன சொல்கிறோம்? நற்கருணை வேலை. நற்கருணை வேலையை ஏன் சொல்கிறோம்? நற்கருணை யார் இருப்பது? யார் இருக்கிறார்? ஆண்டவராகிய இயேசு அங்கே இருக்கிறார். அதை உட்கொண்டு இருப்பது, அது உருவாக்கி கொண்டிருப்பது அந்த நற்கருணை வேலை. அன்னை மரியா அந்த கடவுளுடைய மகனை 10 மாதம் வயிற்றிலே வைத்துக் கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் அவள்தானே நற்கருணையை ஆண்டவர் இயேசு அந்த நற்கருணையை உள்வாங்கி 10 மாதங்களுக்குள்ளே வைத்திருப்பது யார்? முதலில் அன்னை மரியா. அதற்கு நாம் பார்க்கிறோம், அன்னை மரியா கடவுள் வார்த்தையாக இருக்கிறார் என்று நாம் சொல்லுவோம். வார்த்தையான கடவுள் வார்த்தையாக இருக்கிறார். லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 19வது வசனத்தில் இப்படி சொல்லப்படுகிறது, இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் அங்கே இறைவாக்கினர் அங்கே இறைவாக்கு உரைக்கின்ற பொழுது, சிமியோன் இறைவாக்கு உரைக்கின்ற பொழுது அவர் என்ன சொல்கிறார்? அப்பொழுது அன்னை மரியா அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார் என்று சொல்லப்படுகிறார். ஆண்டவருடைய வார்த்தையை தன் உள்ளத்தில் இருத்தி தனது உள்ளம் என்ற அந்த பேரை, நற்கருணை பேரை, நற்கருணை கவலை ஆண்டவரை தன் உள்ளத்தில் இந்த பேரையை அவர் வைத்திருந்தார், உள்ளத்தில் இருந்து சிந்தித்து வந்தார் என்று சொல்லப்படுகிறார். அன்புக்குரியவர்களே, இப்படி இருந்தாலும் அகஸ்தினார் அழகாக உலகத்தில் சொல்கிறார், இயேசு தனது சதையை அன்னை மரியாவின் சதையிலிருந்து எடுத்துக்கொண்டார். அப்படி 10 மாதம் நற்கருணை வேலை, அன்னை மரியாவின் நற்கருணை வேலையிலே 10 மாதம் முதலாக கடவுள் இருக்கிற ஒரு முதலாக கடவுள் ஒரு மனித பிறவி, ஒரு பெண்ணுடைய உதிரத்திலே 10 மாதங்கள் இருக்கிற பொழுது அகஸ்தினார் சொல்கிறார், அகஸ்தினார் அன்னை மரியாவுடைய சதையை ஆண்டவர் இயேசு எடுத்துக்கொண்டார். அப்படி என்றால் ஆண்டவர் இயேசுவின் உடலில் ஓடுகிற ரத்தமும் சதையும் அன்னை மரியாவுடைய சதையும் ரத்தமும் கூட என்று சொல்கிறார். ஆக நற்கருணை பேரை எப்படி இன்று ஆண்டவர் இயேசுவை தாங்கிக் கொள்கிறதோ அதே போன்று முதலாக இந்த கடவுளாய் ஆண்டவர் இயேசுடைய நற்கருணை முதலில் தாங்கியிருந்தவர்கள் அன்னை மரியா. இது எல்லாம் நமக்கு இதிலிருந்து நமக்கு நல்லா புரிகிறது. பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, அன்னை மரியா ஒரு பெரிய உடன்படிக்கை வேலை, நற்கருணை வேலை என்பது நன்றாக புரிகிறது. ஆனால் நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன? இந்த நற்கருணை வேலை என்ற செய்தி நமக்கு எதை சொல்லப்படுகிறது? அன்னை மரியா நற்கருணை வேலை, முதல் நற்கருணை வேலை என்ற ஒரு தலைப்புக்கு நமக்கு சொல்லப்படுகிற செய்தி என்ன? அன்புக்குரியவர்களே, நற்கருணை என்பது என்ன? அப்போ என்பது என்ன? நற்கருணை என்பது உடைய வேண்டும். அந்த நற்கருணை நல்ல பயனை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது உடைக்கப்பட வேண்டும், உடைபட வேண்டும், உடைந்து உருவெடுக்க வேண்டும். அதனால்தான் ஆண்டவர்
நாம் எம்மாவாசையிலிருந்து அவர்கள் கடைசியில் இருக்கிற பொழுது அதுவரைக்கும் அவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. அப்பத்தை எடுத்து அவர்கள் பிடிக்கின்ற பொழுது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டன என்று சொல்லப்படுகிறார்கள். அது ஏதோ அப்பம் என்ற ஒரு உணவு பிடிக்கப்படுவது அல்ல, மாறாக நமது வாழ்வு பிடிக்கப்பட வேண்டும், உடைபட வேண்டும். அப்படி என்றால் வேண்டுமென்றே நமது வாழ்வு உடைபட வேண்டுமா? இல்லை, அப்படி இல்லை. நமது வாழ்வு நாம் நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும், நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், நமது வாழ்வு உழைத்தால் தான் நமக்கு அதற்கான ஒரு தீர்வு நமக்கு கிடைக்கும். வெயிலில் அறுவை நிறைந்திருந்தாலும் தெரியும் என்று சொல்வார்கள். நமக்கு துன்பங்கள், கஷ்டங்கள், துயரங்கள் வந்தால்தான் நமக்கு அதனுடைய பலம் தெரியும், அதனுடைய அனுபவம் தெரியும், அதனுடைய பயன் தெரியும். அப்படி இருக்கிற பொழுது அன்னை மரியா உடைந்த ஒரு தியாகத்தின் சின்னம். அதுதான் இறைவன் சொல்லுகின்ற செய்தியாக பார்க்கிறேன். அன்னை மரியா உடைந்த ஒரு தியாகத்தின் சின்னமாக இருக்கிறார். எப்படி நாம் பார்க்கிறோம்? அன்னை மரியா திரும்பி இருக்கிறார் பார்க்கிற பொழுது ஒரு சாதாரண ஒரு பெண், ஒரு சாதாரண யாரும் கண்டுகொள்ளப்படாத ஒரு சாதாரண ஒரு பெண். அந்த நசரேத்து ஊரிலே ஒரு சாதாரண குடிசையிலே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பெண். அவரை யாரும் கண்டுகொள்ளவில்லை. அவங்க பெரிய ஒரு மெத்த படித்தவரோ அல்லது ஒரு பெரிய அந்தஸ்திலோ பெரிய வசதிகளோடு கார் பங்களாவோ என்று எண்ணி அல்லது பெரிய நல்ல படிப்பு படித்த டாக்டர் அது வாங்கியோ இல்லை. சாதாரண ஒரு எளிய பெண் நாசரேத்து ஊரில் இருக்கிறார். அங்கே கடவுளுடைய வானதூதர் சொல்லுகிறார். அந்த பெண்ணை தேடிக் கொள்கிறார். மரியே அஞ்சாதே. இந்த பெண்ணுக்கு ஒன்றும் ஒரு வெள்ளந்தியாக இருக்கிற இந்த இளம் பெண்ணுக்கு ஒன்றும் புரியவில்லை. யார் மரியே அஞ்சாதே, கடவுளுடைய அருளை பெற்றுள்ளேன். கடவுளுடைய அருளை எப்படி பெற்றுள்ளேன் என்று சொன்னால், இதோ நீ தூய ஆவியினால் கருத்தரித்து ஒரு மகனை பெறப் போகிறேன், அவருக்கு இயேசு என்று பெயர். அதை எல்லாரும் கொண்டு புரியவில்லை. நன்றாகத்தான் புரிகிறது. அந்த இந்து சமுதாயத்தில் ஒரு பெண் ஒரு ஆண் துணை இல்லாமல் ஒரு குழந்தை பெற்றுக்கொண்டார் என்று சொன்னால் அவள் பொது வெளியிலே கண்டால் கொலை செய்யப்பட வேண்டும். இதை கொண்டு புரியவில்லை என்றால் ஒரு ஆர்வமோ படைப்படமோ இல்லை, ஒரு சாதாரண பெண்மணி. அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இதை பார்த்து கலந்துகிறார். அப்பொழுது வானதூதன் 5 வாக்குறுதிகளை கொடுத்தார். என்ன 5 வாக்குறுதி நாம் பார்க்கிறோம்? அவருக்கு இயேசு என்று பெயரில்லை. தூய ஆவியினால் நீ கருத்தரிக்க போகிறாய். அந்த கருத்தரித்த குழந்தைக்கு இயேசு என்று நீ பெயரிட போகிறீர். அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்று சொன்னால், அவர் பெரியவராக இருப்பார். முதல் வாக்குறுதி. அவர் பெரியவராக இருப்பார். இரண்டாவது வாக்குறுதி, அவர் உன்னத கடவுளின் மகனாக இருப்பார். கடவுளின் மகனாக இருப்பார். மூன்றாவது வாக்குறுதி, அவருடைய தந்தையாகிய தாவீதின் அரியணை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு கொடுப்பார். நான்காவது வாக்குறுதி, யாக்கோபின் குலத்திற்கு அவர் என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். ஐந்தாவது வாக்குறுதி, அந்த ஆட்சிக்கு என்றுமே இருக்கிறார். எவ்வளவு அழகாக வானதூதர் கடவுளை தூதன் அன்னை மரியாதை சொல்லுகிற பொழுது, அன்னை மரியா இது எப்படி எடுத்துக்கொள்வது ஒன்றும் புரியவில்லை. இப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதி கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிற பொழுது கடைசியாக, இதோ நான் ஒரு அடிமை, சரணாகதி, இதோ நான் ஒரு அடிமை, எனக்கு ஒன்றும் தெரியவில்லை, நான் படித்தவரல்ல, எனக்கு படைப்பதும் இல்லை, பணமும் இல்லை, இருந்த பொழுது உனது வாக்கை நான் நம்புகிறேன் என்று சரணாகதி அடைகிறார். இதோ உனது அடிமை என்று சொன்ன உடனே என்ன நடக்கிறது? அந்த மரியா குழந்தையை பெற்றெடுக்கிறார். அந்த குழந்தை எப்படி பெற்றெடுத்தார் என்று நமக்கு நன்றாக தெரியும். எவ்வளவு கடினமான கஷ்டமான சூழ்நிலையில் இடம் கிடைத்தார்கள். கடைசியாக கோவிலில் மாணிக்கர்களுக்கு ஒப்புக்கொள்கிற பொழுது சிமியோன் என்ற இறைவாக்கினர் சொல்கிறார், இதோ உள்ளத்தை வாழ்ந்து போகிறது. ஒன்றும் புரியவில்லை. அந்த பார்க்கிறோம், ஆண்டவருடைய குருவாழ்வை நாம் பார்க்கிறோம். அவரை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள், சொந்த ஊரை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். ஒரு சிலர் அவரை பைத்தியக்காரன் என்று சொல்கிறார்கள். வேறு சிலர் இவன் பெண்களை நண்பன் என்று சொல்கிறார்கள். எப்பொழுது பார்த்தாலும் பெண்கள் கூட இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். இல்லாத போனாலும் சொல்கிறார்கள்.
ஒரு பெற்ற தாய்க்கு தன்னுடைய மகனை பற்றி எப்படியெல்லாம் ஒரு வசைப்பாடு வந்தால் அவர் உள்ளம் எப்படி கலந்து நம்முடைய குழந்தையை நம்ம மகனை யாராவது சொன்னால் நாம் சொல்லுவோமா? அதற்கு மேலாக ஒன்றுமே எந்த பாவமும் அறியாது மற்றவர்களுக்கு நன்மை செய்ய அந்த இயேசுவை கொலை செய்கிறார்கள். மிகவும் துன்புறுத்தி கொலை செய்கிறார்கள். இப்பொழுது கடைசியாக அன்னை மரியா அங்கே சிலுவையில் அடியே நின்று கொண்டிருக்கிறார். சிலுவையில் அடியே நின்று கொண்டிருக்கும் பொழுது அந்த முகத்தை பார்க்க எந்த ஒரு தாயால் நிச்சயமாக முடியாது. அப்பொழுது நிச்சயமாக சிலுவையில் அடியே நின்று கொண்டிருக்கிற பொழுது எல்லாம் முடிந்தது, தாகமாக இருக்கிறது என்று அகோரமான முகத்தோடு ஆண்டவர் கேட்கின்ற பொழுது ஒரு தாய் 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த ஒரு தாய் அவர் அடியிலே இருக்கிற பொழுது அவருக்கு என்ன மாதிரியான உணர்வு இருக்கும்? நாம் சற்று யோசித்து பார்ப்போம். நம்முடைய குழந்தை அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தால் எப்படி இருக்கும்? நிச்சயமாக 33 ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தானே, 5 வாக்குறுதிகள். அந்த வானத்தில் அந்த 5 வாக்குறுதி ஒன்றாவது நடந்ததா அவர் பெரியவராக இருப்பார். சிலுவைக்கு கொண்டிருந்தார். உன்னத குழந்தை அவரது ஆட்சிக்கு முன்னேறாது. இன்னும் சிறிது நேரத்தில் அவர் உயிர் போக போகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த வானத்துடன் உண்மையாகவே அவரை ஏமாற்றிவிட்டார் என்றல்லவா அன்னை மரியா புரிந்து கொண்டிருப்பார். ஒரு சாதாரண பெண்மையாக இருந்தார். அவர் படிக்கவில்லை. ஆனால் விசுவாசத்தின் ஒரு தாயாக இருந்தார். தியாகத்தின் ஒரு செம்மலாக இருந்தார். ஒரு சாதாரண ஒரு தாயாக இருந்தார். அப்படிதான் பேசியிருப்போம். 33 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த வானத்துடன் என்னை ஏமாற்றிவிட்டான். கடவுளை ஒரு பெயரால் ஒரு மகனாக என்னை ஏமாற்றிவிட்டான். இதோ என் மகன் இப்போது இறக்க போகிறான். ஆகவே அவன் என்ன செய்திருக்க வேண்டும்? உயிர் விழுந்த பிறகு அவர் வெளியே சென்று கடவுளை ஒரு பிள்ளை அந்த கடவுளை ஏமாற்றிவிட்டான். ஆகவே இந்த கடவுளை நம்பாதீர்கள் என்று அவர் பிரகடனப்படுத்தியிருக்கிறார். அதை பற்றி கடவுள் தங்கள் மகனை எடுத்திருக்கிறார். ஆனால் அதை செய்தாரா? இல்லை. அவர் என்ன செய்தார்? திருத்துதரை படிக்கலாம் முதல் அதிகாரத்தை பார்க்கிறோம். அங்கே சென்று பயந்து போயிருந்த மற்ற அப்போஸ்தலர் ஒன்றாக சேர்ந்து மேல்மாடியில் சென்று அவர் ஒன்றாக ஜெபிக்கிறார். இதுதான் அன்புடையவர்களே அன்னை மரியாதை காட்டுகின்ற முன்மாதிரியான வாழ்க்கை. இதைதான் நாம் சொல்கிறோம். நற்கருணையின் முதல் பேழை என்று சொன்னால் அவர் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளவில்லை. இந்த நற்கருணை முதல் பேழை என்று சொல்கிறோம். நற்கருணை எப்படிப்பட்ட வழிகள், தியாகங்கள் பார்க்கிற பொழுது அங்கே அனைவரையும் ஒன்றாக இணைத்து ஒன்றாக ஜெபிக்க அழைக்கிறார். அவருடைய விசுவாசத்தை திடப்படுத்துகிறார். இதுதான் இன்று அன்னை மரியா நற்கருணை பேழை என்ற தலைப்பிலே நாம் சொல்லிக் கொள்வது அன்னை மரியா நாம் கொடுக்கிற செய்தி தான். நமது வாழ்வில் பல வகையான இப்படிப்பட்ட தோல்விகள், துயரங்கள் அதெல்லாம் நாம் துணிந்து போனாலும் கடவுள் இல்லை அந்த நம்பிக்கையை எடுத்து போய்விடாமல் என் அன்பு மகனே என்னை போன்று கடைசி வரைக்கும் அந்த நம்பிக்கையிலே விசுவாசத்திலே நிலைத்திருங்கள் என்பதை அன்னை மரியா சொல்கிறார். ஆகவே இந்த நற்கருணை நாதருடைய திருவிழாவை கொண்டாடுகிற வேளையில் அந்த நற்கருணை நாதரை 10 மாதம் அவர் வயிற்றில் சோழ அந்த அன்னை நமக்கு சொல்லுகிற செய்தி இதுதான். நற்கருணை தியாகத்தின் சின்னம். நமக்கு கிறிஸ்துவத்தின் அடையாளமே தியாகம். துன்பம் என்று இருந்தால் அதை பற்றி துவண்டு ஓடாமல், பயந்து ஓடாமல் அதை எதிர்கொண்டு அன்னை மரியாதை கொண்டு கடைசி வரை நிலைத்திருக்கிறது. நாம் நம்ம விசுவாசத்தை காத்துக் கொள்ள வேண்டும். அதனால்தான் இன்று நாம் 2000 ஆண்டுகளுக்கு இருக்கும் அன்னை மரியாதை போற்றுகின்றோம், வாழ்த்துகின்றோம். அந்த ஒரு நிலை நமக்கு இதை நான் கிடைத்திருக்கிறார். நற்கருணை நாதன் மூலமாக அன்னை மரியாதை நாம் கேட்போம். ஏதோ நம்மை ஆசீர்வதிப்பார்.